நம்ம வந்து பச்சை பயிறு பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் பச்சை பயிறு, 200 கிராமுக்கு 100 கிராம் ஜவ்வரிசி, 200 கிராம் வெல்லம், சிறிதளவு முந்திரி திராட்சை, துருவிய தேங்காய், 1 ஸ்பூன் நெய். இப்போ வானல் வச்சுருக்கோம். வானல் சூடானோடனே இந்த பச்சை பயிரை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ஜவ்வரிசியும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம வந்து இந்த பச்சை பயிரும் ஜவ்வரிசியும் ஒன்றா போட்டுட்டு இது முங்குற அளவுக்கு கரெக்டான அளவு தண்ணி வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ வந்து வெல்லம் வந்து தனியாக பாவு காய்ச்சி வைக்கணும். ஏன்னா இதில் மண் நிறைய இருக்குன்றதுனால நம்ம வடிகட்டி தான் ஊற்ற போகிறோம். இப்போ இது வெல்லம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தண்ணியை காய்ச்சிரும். நெய் ஊற்றிருக்கோம். திராட்சையும் முந்திரியும் இப்போ நம்ம தாளிக்கிறோம். ஸ்லோவாக வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்க வெள்ளைப்பாவை இதில் ஊற்றுறோம். தாளித்து வச்சுருக்கிறது வேக வச்ச பைத்தம் பருப்பு ஜவ்வரிசி சேர்த்து இதில் கலக்குறோம். ஒரு கொதி வரணும். இப்போ தேங்காய் பூ போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ சுவையான பைத்தம் பருப்பு பாயாசம் தயார்.